ஐயா, ஸோ நம்ம என்ன செய்யணும்னா விசுவாசம் உள்ளவங்களா இருக்கணும். கர்த்தர் நமக்கு செய்வார். செய்யாம போனாலும் இப்பந்தான் பாயிண்டே வர்ற. எத்தனை பேர் விசுவாசியா நிலைத்து நிற்க முடியாம போன காரணமே தான். ஆண்டவர் எனக்கு நான் கேட்ட ஒரு காரை தரல என்று கோவிச்சுட்டு போவீங்களா? எங்க அம்மா அப்பா நான் கேட்ட ஒரு பொருளை தரலன்னு சொல்லிட்டு நான் கோவிச்சுட்டு போனா எனக்கு இந்த அம்மா அப்பா வேண்டாம் போனா நிலைமை என்ன? அதைத்தான் நான் சொல்றேன். இன்னைக்கு அப்படிப்பட்ட நிலைமையில தான் நிறைய கிறிஸ்தவர்கள் ஆண்டவர் எனக்கு ஒன்றும் செய்யலை, எனக்கு என்ன செஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டு ஆண்டவரோட தூரம் போய் குடிக்கும் இன்னும் பலவிதமான போதை பழக்கம் அடிமையாய் வெளியே போயிட்டாங்க. இனி போய் தான் என்னடா கண்ட? நீ வெளியே போய் நீ என்ன கண்ட? நீங்க இருந்தா நீ தூய்மையா நல்ல மனுஷனாக இருந்திருக்கலாமே. கெட்டு பேரு கெட்டு, உடம்பு கெட்டு, மனசு கெட்டு, சரீரத்தை கெடுத்து, குடும்பத்தில் கெட்ட பேர், ஊர்ல கெட்ட பேர், நாசமா போச்சு வாழ்க்கை. அழகா இருக்கணும், அழகா இருக்க வேண்டிய வாழ்க்கையை அலங்கோலமாக்கி வச்சிருக்கிறோம் கர்த்தர் மேல விசுவாசம் இல்லாம. அடுத்த ஒரு வசனத்தை வாசிக்க